பல தமிழ் படங்கள், ஆங்கில படங்கள்ல வந்து காப்பி பண்ணி எடுத்திருப்பாங்க. இல்ல தமிழ் படங்களுடைய கதைய அதே கதைய அப்படி இப்படி பட்டி டிங்கரி மாத்தி எடுத்திருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட சில படங்கள நம்ம நெறைய பார்த்துருக்கோம். நெறைய அட்லிலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய காப்பி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி படங்கள் கூட பழைய படங்கள் ஒரு ஹிட்டான மூவி மனோகரா 1954ல கலைஞர் கதைவசனத்துல நடிகர் சிவாஜி கணேசன் பட்டைய கிளப்பி நடிச்ச படம். ஸோ அந்த படத்தோடைய கதைய ஒண்ணுமே இல்ல. அத அப்படியே மாத்தி சேஞ்ச் பண்ணி ஒரு மிகப்பெரிய டைரக்டர், பிரபலமான டைரக்டர் அவரு ஒரு படம் எடுத்தாரு 1977ல. அந்த படம் சரியான ஹிட். பார்த்தீங்கன்னா 2க்கும் கதை ஒரே கதை தான். அது என்ன படம்? இது என்ன படம்? அதுதான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மனோகரா 1954ல பொம்மல் கே. சம்பந்த முதலியார் ரொம்ப ஹிட்டா ஓடிக்கிட்டு இருந்த ஒரு நாடகம். அவர் எழுதின நாடகம். ஸோ அந்த நாடகத்த வந்து கதையா எடுக்குறாங்க. கதை எடுக்கும்போது திரைக்கதை வந்து கலைஞர் கருணாநிதி அவர் எழுதுறாரு. நடிகர் சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பாரு. ரொம்ப பிரபலமான ஒரு வசனம். "பொறுத்தது போதும் மகனே பொங்கியேலு" அப்படின்ற வசனம். ஸோ அந்த வசனத்துல ரொம்ப பிரபலமான வசனம். இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுற வசனம். அந்த மாரி ஒரு ஹிட்டா ஓடுன படம் மனோகரா. அருமையா ஓடுன படம். வசனங்கள் எல்லாமே பிரமாதமா இருக்கும். ஸோ அந்த படத்தோட கதைய பார்த்துட்டு, நம்ம அது எந்த படத்தோட உள்டா அந்த படத்த எது காப்பி பண்ணாரு அந்த டைரக்டர்? எந்த படத்துல அப்படிங்கிறத அத அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதையில லைட்டா பார்த்துடலாம். மன்னர் இருக்காரு. மன்னருக்கு ராணி. மன்னருடைய மனைவி தான் கண்ணாம்பா. அவங்களுடைய பையன் மனோகரா, சிவாஜி கணேசன். அது தெரியும். ஸோ மன்னருக்கு வந்து ஒரு ஒப்பாட்டி இருப்பாங்க. அதுல பணிப்பெண்ண வந்து நாட்டியம் ஆடுறதுக்காண்டி வந்து அப்படியே மன்னர மயக்கி மன்னரையே செட் பண்ணிருவாங்க. வசந்த சேனை. வசந்த சேனை டி.ஆர். ராஜகுமாரி. ஸோ அற்புதமா பட்டைய கிளப்பியிருப்பாங்க. அவங்க கண்ணே கதை பேசும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருடைய கணவர அவங்களே கொலை செய்ய முயற்சி பண்ணி, அவர் வந்து தப்பிச்சு ஓடி போயிருவாரு. இப்ப அவங்களுக்கு ஒரு பையன் வந்து அவர் கணவர் மூலமா குழந்தை இருக்கும். அந்த குழந்தைய வந்து மன்னருக்கு பிறந்ததா சொல்லி, அங்கேயே வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவன் பேர் வசந்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வளர்ந்துட்டு இருப்பான். அவர் வந்து காக்கா ராதாகிருஷ்ணன் அந்த ரோல் பண்ணியிருப்பாரு. ஸோ இவங்க இப்படி இருக்கும்போது, ஒரு கட்டத்துல மன்னர வந்து இந்த அம்மா வந்து மன்னரையே கொல்ல முயற்சி பண்ணும். மனோகரா வந்து அது மன்னர்ட்ட இருந்து கோவிச்சுக்கிட்டு போன ராணியும், மனோகராவும் தனியா ஒரு அரண்மனையில இருப்பாங்க. மன்னர விட்டு விலகி இருப்பாங்க. மன்னர் வந்து வசந்த சேனன் கூட தான் இருப்பார். வசந்த சேனை வந்து மன்னர பொம்மையா ஆட்டி படைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு கட்டத்துல வசந்த சேனை என்ன பண்றாங்கன்னா, கண்ணாம்பா மேல ஒரு பழிய போட்டுருவாங்க. மூத்த மனைவி கண்ணாம்பா மேல. அதாவது அவருக்கும் மந்திரிக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கதை கட்டி, அவங்க மன்னர நம்ப வச்சுருவாங்க. ஸோ அதனால மன்னர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்களே தூக்கி ஜெயில்ல போட்டுருவாரு. ஸோ இப்படி மனோகரனுடைய சுற்றி இருக்கிற அனைத்து பேருமே சிறையில அடைக்கப்பட்டுருவாங்க. மனோகரனையும் திருப்பி கடைசியில ராஜதுரோகம் செய்து விட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு அவரே அரசு பண்ணக்கூடிய கண்டிஷனா அரசு பண்ணிடுவாங்க. இப்பதான் அந்த வசந்த சேனை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சொத்து பத்து எல்லாத்தையுமே நம்ம ராஜ்யத்தையே நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன பண்ணும்? ஆல்ரெடி தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு மன்னர். அவர் வந்து எதிரி நாட்டு மன்னர். அவர வந்து ரகசிய இதா குடுத்து அவர வர சொல்லி, ஆ சாமியார் வேடம் போட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத வர சொல்லி அவர வந்து இந்த நாட்ட கைப்பற்றினாரு. அவர் அங்கருந்து போர் தொடுத்து வருவாரு. போர் தொடுத்து வர நேரம் மனோகரன் வந்து கட்டப்பட்டு மரண தண்டனை குடுத்துருவாங்க மன்னர். கடைசில மன்னரையுமே தூக்கி அரசு பண்ணி உள்ள சொன்னா மன்னருக்கு ஆஹா உண்மை இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவார். ஸோ அந்த இடத்துல தான் மனோகரன் வந்து அம்மாவுக்கு கொடுத்த சத்தியத்துக்காண்டி மீற முடியாம கட்டுப்பட்டு இருப்பாரு. அப்போ அழிந்தது எல்லாம் அழிந்தது. இல்லை அம்மா இல்லை, அநீதியை அப்ப கண்ணாம்பா அந்த வசனம் பேசுவாங்க. பொறுத்தது போதும் மகனை பொங்கியல் அப்படின்னு சங்கிலியா கட்டி அழித்தது. பொறுத்தது போதும் பொங்கியது. என் முதல்வரே போட்டதெல்லாம் அறுத்து போட்டு ஃபைட் பண்ணி காப்பாத்தி அம்மாவை கொண்டு அந்த இடத்துல தாயின் மாலை கிடைத்து விட்டது. அம்மா புறப்படு. அம்மா அரியணையில உட்கார வைக்கிறாரு. ஸோ இதுதான் இந்த படத்துடைய கதை. மாவீரன் மனோகரன், மாவீரன் மனோகரன். இதே கதையை 1977 கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அற்புதமான டைரக்டர். எல்லாருக்கும் தெரிஞ்ச டைரக்டர். அவர் வந்து என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, 77ல தான் ரஜினி, கமல்ஹாசன் உள்ள வந்துட்டாங்க. அப்பவுமே ஜெய்சங்கர் ஹீரோவா பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ஒரு தனி இதுல போயிட்டு இருந்தாரு. அவர் ட்ராக் வந்து தனி ட்ராக். லோ பட்ஜெட் படங்களா இருந்தாலும் ஹிட்டா குடுத்துட்டே இருப்பாரு. அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பாரு. ஸோ அவர வச்சு அவர் எடுத்த படம் பாலாபிஷேகம். இந்த படம் எத்தன பேர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. இந்த படத்துல பாருங்க கதைய நான் சொல்றேன். இந்த படத்தோட கதை கிட்டத்தட்ட மனோகர கதையோட அப்படியே அச்சசல் கதையா தான் இருக்கும். ஆனா இது முழுக்க முழுக்க கிராமத்துல நடக்கிற கதை. ஆ பண்ணையார் அசோகன் பெரிய ஒரு பண்ணை ஊர்ல உள்ள நிலங்கள கொள்ளை பயங்கரமான பண்ணை. அவருடைய முதல் மனைவி தான் மீனாட்சி. அவங்க வந்து அவங்களுடைய பையன் குமரன். அவர் ஜெய்சங்கர். ஸோ அவர் என்ன பண்ணுவாரு, ஊருக்கு டான்ஸ் ஆட வந்தவங்க தான் ராஜசுலோசனா. வீட்டு வேலைக்காரி மாரி வந்து அவங்க அவங்க வந்து அவர இவர சேர்த்துக்குவாங்க பண்ணையார. பண்ணையார சேர்த்துக்கிட்டு பண்ணையார் அவங்களுக்கு ஒரு பையன் இருப்பான். ஸ்ரீகாந்த் அவரு. ஸோ இப்படி இருக்கும். ஸ்ரீபிரியாவ இவர் லவ் பண்ணுவாரு ஜெய்சங்கர். மச்சானே அச்சாரம் போடு அதுக்கு அவங்க 2 பேருமே போட்டி போடுவாங்க. ஸ்ரீகாந்துக்கும் ஜெய்சங்கருக்கும் அது ஒரு கான்ட்ரவர்சி ஓடிக்கிட்டே இருக்கும். அவள அழிச்சுட்டு அம்மாவ அந்த இடத்துல உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஜெய்சங்கரும் அதில சவால் விட்டுட்டு அதிலேயே தான் இருப்பாரு. துருதுருன்னு கோவக்கார இளைஞனா நடிச்சிருப்பாரு. செமையா இருக்கும். ஸோ அப்போ ஒரு கட்டத்துல அந்த அம்மா என்ன செய்யும், ராஜசுலோசன் அம்மா கிட்டத்தட்ட எல்லா முயற்சியும் பண்ணி பார்க்கும். கடைசியில பார்த்தா அந்த ஊர் கோவில் பூசாரிக்கும், பண்டரிபாய்க்கும் அதாவது அசோகனோட முதல் மனைவிக்கு பண்ணையாரோட முதல் மனைவிக்கு தொடர்பு இருந்ததா இட்டுக்கட்டும். ஸோ அதையும் அவர் அசோகன் நம்புவாரு. எத சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு கேரக்டரா இருப்பாரு. அசோகனோட ஆக்டிங் சூப்பரா இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரியே வரும். கிளைமாக்ஸ்ல என்ன பண்ணும், வேற வழியே இல்ல. இவர வந்து போட்டு தள்ளிற வேண்டியதுதான் பண்ணையார அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சின்ன பண்ணைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தேங்காய் சீனிவாசன் ரோல் வரும். அவரு பொய்சாச்சி பூதலிங்கம் வருவாரு. அவர வந்து கைக்குள்ள போட்டுட்டு, அவரோட வந்து தொடர்பு வைக்கிற மாரி
கனெக்ஷன் வர மாரி காமிச்சிரும். அவர மயக்கி, "நீ எனக்கு இந்த மாரிலாம் சில வேலைகள் பண்ணு. அவர தீர்த்து கட்டிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவர கைக்குள்ள போட்டுக்கிறோம். ஸோ இத வந்து மகன் வந்து பார்த்துருவாரு ஸ்ரீகாந்த். அவர் பார்த்துட்டு அவர் போய் அண்ணன் இவர்ட்ட போய் சொல்லி ஜெய்சங்கர்ட்ட சொல்லி, "இல்ல இது சரியில்ல. அம்மா போற போக்கு சரியில்ல. அம்மாவ திருத்தணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து திருப்பி எப்படி அத பழி வாங்கிட்டு அம்மா பண்டரிபாய் ராஜசுலோசனாவ ஜெயிலுக்கு அனுப்பிட்டு பண்டரிபாய அங்க சேர்க்கிறதா கதை. கிட்டத்தட்ட 2 கதையும் பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி தான் இருக்கும். சேம் கதை தான் அது. மாற்றமே கிடையாது. நீங்க இன்னொரு தடவ வேணாலும் படத்த பார்த்தீங்கன்னா, அந்த பழைய படங்கள் பார்த்தவங்களுக்கு இது தெரியும். நெறைய பேர் இத கெஸ் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. கெஸ் பண்ணவங்க கமெண்ட்ல தாராளமா சொல்லலாம். ஸோ அந்த படத்துல. ஆனா இந்த படமும் பார்த்தீங்கன்னா, அதி புதியா ஹிட் ஆகும் ஓட்ட படம். ஓவரா எப்படி ஓடுது? அத உண்டா இது அத மாதிரி இது ஒரு ஓட்டம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, 2 விஷயம் பாருங்க. சங்கர் கணேஷோட மியூசிக் ரொம்ப அற்புதமா இருக்கும். பாட்டு பூரா சூப்பரா இருக்கும். அதே மாரி சூரியராஜனுடைய காமெடி. பட்டைய கிளப்பியிருப்பாரு. அது திருநங்கையா வந்திருப்பாரு இந்த படத்துல. அத பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல பண்ணியிருப்பாரு திருநங்கையா. அவரு தாலி கட்டாமே மேளம் கொட்டாமே தானா வந்தவ இதுல இன்னொன்னு முக்கியமான கேரக்டர் அசோகன். அவரும் பாருங்க, பண்ணையார்னா பண்ணையார். இதான்டா பண்ணையார். பட்டைய கிளப்பி ஒரு 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 அந்த கேரக்டர் நீங்க அந்த படத்த பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவ்வளவு ஜாலியா சிரிக்கலாம். அவர் வர்ற சீன் பூரா. ஒரு சீன்ல வந்து அப்படி ராஜசுலோசனா மேல கோவப்படுவார். பொப்பாட்டி மேல, "ஊய் ட்ரெஸ் புதுசா அவள பாரு அடிக்க போறேன்னு" கோவப்படுவார். பட் அந்த அம்மா வந்து அப்படின்னு பார்த்த உடனே அப்படியே மாறுவாரு. சேஞ்ச் ஆவாரு. ரொம்ப காமெடியா இருக்கும். காமெடியா நடிச்சிருப்பாரு. படம் செமையா இருக்கும். செம ஜாலியா இருக்கும் பாலாபிஷேகம். பட் ஆனா 2 கதையுமே ஒரே மாரி தான். சேம் ஒரே மாரி தான். அதுல காமெடி கம்மி. இதுல காமெடி தூக்கல். அது மன்னர் ஆட்சி. இது மக்களாட்சி. ஒரு கிராமத்துல நடக்கிற கதை. அவ்வளவுதான். மத்தபடி படம் 2 ஒரே கதை தான். அதே கதைய சட்டைய லைட்டா பட்டுட்டீங்க நீங்க பார்த்து. கலர மட்டும் மாத்தி குடுத்து இந்த படத்த ஹிட் பண்ணி விட்டுருந்தாரு. இத நான் பார்த்ததுல எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு படத்த வந்து நமக்கு காப்பி பண்றது பெரிய விஷயம் இல்ல. அந்த காப்பி பண்ண படத்த தெரியாம சக்சஸ் பண்ணணும் பாருங்க. அதுல தான் இருக்குது விஷயம். ஏன்னா ஒரு படம் ஓடுச்சு அப்படின்னா, அதுல 1000 குடும்பம் பொழைக்குது. அப்படிதான் எடுத்துக்கணும் நம்ம. நடிகர்கள் பொதுவா துணை நடிகர்களா இருக்கட்டும், சிறப்பு நடிகர்களா இருக்கட்டும், சினிமா, தியேட்டர் அப்பல்லாம் எல்லாருமே பிழைக்கிறாங்க அப்படிங்கும்போது, படம் ஓடுது. அவன் காப்பி பண்ணு, பேஸ்ட் பண்ணு என்னமோ பண்ணு. பட் ஆனா அத சிறப்பா பண்ணு. அந்த மாரி சிறப்பா பண்ணப்பட்ட படம் தான். மனோகராவோட உண்டா பாலாபிஷேகம் சூப்பரா உள்ள படம். ஸோ இந்த விஷயத்த உங்கள்ட்ட பகிர்ந்ததுல நம்ம சந்தோஷம். அடுத்த பதிவுல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.